வணக்கம் ஆராதாரம் சேனலர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி சாஃப்டாக லேயராக பரோட்டா எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட வேணாம், தேவையான அளவுக்கு பிசைஞ்சால் போதும். பரோட்டா பிசையத்தில் தாங்க இருக்குது. நல்லா பிசைஞ்சால் தான் மாவு சாஃப்டாகும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே ஊற்றி அதை பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கல் மேலே எண்ணெய் தடவி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிடலாம். இந்த மாதிரி மதில் நீட்டாக உருட்டிடுங்க. நீட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடு அப்படியே தேய்ச்சி விடலாம். இந்த பக்கம் தேய்ச்ச மாதிரி அதே மாதிரி அந்த பக்கமும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துடுங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம சுருட்டலாம். இந்த மாதிரி மெதுவாக எடுத்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க. சுருட்டி வச்சதுக்கப்புறமா தோசைக்கல் சூடு பண்ணிவிடுங்க. இப்போ அது சுருட்டினதை இந்த மாதிரி அப்படியே மேலே லைட்டாக அப்படியே தட்டுங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா தோசைக்கல் எடுத்து போட்டுருங்க. மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா வெந்து வரும். இப்போ திருப்பி போடலாம். மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி சூடு கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி அடித்தா தான் லேயர்லாம் வரும். ஆறிட்டால் அந்த லேயர் வராது. பாருங்கள் நண்பர்களே, பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ லேயராக இருக்குன்னு பாருங்கள். இது வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். அடிக்கடி பரோட்டா எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. எப்பயாச்சும் ஒரு தாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஆராதாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.